வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஊத்தங்கரை அடுத்த எட்டிப்பட்டி கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியை கட்டி முடிக்கப்பட்டு நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராத அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த எட்டிப்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் ஆங்காங்கே சின்ன சின்ன மினி குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தன. இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஊத்தங்கரை ஒன்றியம் நடுப்பட்டி ஊராட்சியில் 15வது நிதிக்குழு மானியம் சார்பில் 2020-21 ஆண்டு 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி 11,62,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில நாட்களில் தொட்டியை பரிசோதனை செய்ய நீர் ஏற்றப்பட்டதாகவும் தண்ணீர் தொட்டியின் பக்கவாட்டு பகுதியில் கசிவு ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த பழுதை சீர் செய்யப்படும் என கூறிய அதிகாரிகள் இன்று வரை அவற்றினை சீர் செய்யப்படவும் இல்லை என கிராம பொதுமக்கள் புலம்புகின்றனர். அன்று முதல் இன்று வரை போதுமான குடிநீர் வழங்குவதும் இல்லை என குற்றச்சாட்டுகின்றனர். தினம்தோறும் தண்ணீர் தேவைக்காக பொதுமக்கள் அருகே உள்ள விவசாய நில பகுதிகளுக்கும் அருகே உள்ள கிராம பகுதிகளுக்கும் சென்று தண்ணீர் எடுத்து வருவதாகவும் வீட்டில் ஒருவருக்கு தண்ணீர் சேகரிப்பது ஒரு வேலையாக இருப்பதாகவும் மிகுந்த மனவேதனையில் கூறுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கிராம மக்களின் முக்கிய ஆதாரமான குடிநீரை முறையாக தினம்தோறும் வழங்கிட பழுதான இந்த நீர்த்தேக்க தொட்டியை சீர் செய்து உடனடியாக பொதுமக்கள் முறையான தேவையான குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரை அடுத்த எட்டிப்பட்டி கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியை கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராத அவலம். ஐயா, என் பேர் ராஜிங்க. நான் எட்டிப்பட்டிக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால நாங்களும் பலமுறமாக நாங்கள் தலைவர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மந்திரிகிட்ட கூட எழுதி கொடுத்து பார்த்தோங்க. இந்த ஊரை என்னன்னு அவங்க கண்டுக்கிறதில்ல. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். தண்ணிக்கு ஊர் ஊரா சிங்காரப்பேட்டை, பாவக்கல், நெல்லிமிட்டி இப்படியெல்லாம் நாங்கள் அலைஞ்சுன்னு கிடக்குறோம். எங்களால் நடக்க முடியலையா. எங்களுக்கு தண்ணி இந்த டேங்க் கட்டி தலைவர்களெல்லாம் சேர்ந்து டேங்கை கட்டி முதல்ல ஒரு புண்ணியமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா இருக்குதுங்க. பைப்பு தண்ணி இல்லை, சும்மா டேங்க் கட்டி பில்லை வாங்கி ஓட்டிட்டாங்க. எங்களுக்கு உடனே தண்ணி டேங்க் கட்டி தண்ணி தீர்த்தா கொடுக்க வேணும் ஐயா. நாங்கள் அதுதான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். என் பேர் ராமன் ஐயா, எட்டிப்பட்டி. நாங்கள் இங்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிக்கிறோம். 2 வருஷம் ஆச்சு இந்த டேங்க் கட்டி. இப்போ இருக்கிறவங்க நியாயமாக செய்கிறதில்ல, தண்ணி நிற்கலை, தண்ணி இல்லை, வறுமையாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் தீர மாட்டாதவங்க இந்த வீடு சுற்றி அங்கே கண்ட தாவலை ஏதோ எங்களால் முடியாத அளவுக்கு தண்ணி கேட்குறோம். மீதி இந்த வயசு பசங்க இருக்கிறவங்களாம் வண்டி எடுத்துன்னு போகிறாங்க. எங்கள் கள்ளமலைச்சு போகிறாங்க, ஓந்தியும் போகிறாங்க, நான் நடுப்பட்டி போகிறாங்க. இப்போ சிங்காரப்பேட்டை பக்கம் கரண்டாசுன்னு ஒரு ஊர், அங்கே போகிறாங்க தண்ணிக்கு. வயசு பசங்க அங்கே போகிறாங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? நாங்கள் கிணத்துல குட்டிலே எங்கேயோ ஆற்றுலேயே எங்கேயோ தேடி தர்றோம். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டங்க. அதாவது எங்களுக்கு நல்ல தீர்ப்பாக வழங்கப்படும் கேட்டுக்கொள்கிறேன்.